சுவையான மட்டன் சூப் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம், பட்டை கிராம் 2, 1/4 கிலோ, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம். மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாலு பல்லு பூண்டு நசுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நசுக்கி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு 2 தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி, நெஞ்சல் கறி சூப்பு. இப்போ கிளைமேட் மாதிரி இருக்கிறதுனால இந்த சூப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போட்டுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. குக்கரை கொதிச்சு போட்டுக்கோங்க. சவுண்ட் இப்போ வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. இந்த பாருங்கள், சுவையான நெஞ்செலும்பு சூப் ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு கப் குடித்தா சூப்பராக இருக்கும். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டன்டடான், சூப் ரெடி. இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.